மொபைல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். திமுக அரசுக்கு முடிவுரை எழுதும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் இருவல்பட்டு அதிக வெள்ளத்தால் வந்து பாதிச்சது, அது எல்லாருக்குமே தெரியும். விழுப்புரம் மாவட்டம், கடலூர் எல்லாமே. அங்க வந்து பொன்முடி அவர்களும் அவர் மகன் சிகாமணி அவர்களும் வந்து மக்களை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அப்போ வந்து வண்டியில உட்காந்தபடியே வந்து அவர் பதில் சொல்லிட்டே இருக்கும்போது மக்கள் வந்து கொஞ்சம் கொதிச்சு எழுந்து சேர் வந்து அடிச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு வந்து யார் இந்த சேர் அடிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விளக்கங்கள் வந்து எல்லாருமே கொடுத்திருந்தாங்க. பிஜேபி பிரமுகர் தான் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சோசியல் மீடியாலையும் சரி, நியூஸ்லயும் சரி, அது மாதிரி தான் வந்து ஒரு பரபரப்பா வந்து பேசப்பட்டது. ஆனா திடீர்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் இருவல்பட்டு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீசார் ஒவ்வொரு வீட்லயும் வந்து பாத்தங்க அப்படின்னா யார் அடிச்சதுன்னு சொல்லி பார்த்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து விசாரணை செய்ய இழுத்துட்டு வந்து கூட்டிட்டு போறாங்க காவல் வாகனத்துல. அதே போல உறவினர்களும் சரி, அவருடைய தாய்களும் சரி ரொம்பவே வந்து என் பையன் எதுவுமே பண்ணல, எதுக்காக இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்டோம், வா நீங்களும் வந்து வண்டியில ஏறுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து சொல்றாங்க. ஆனா பெண்களை கைது பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து பெண் போலீஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். அதே போல ஆண் போலீஸே வந்து பாத்துங்க அப்படின்னா பெண்களை வந்து கையை பிடிச்சி இழுக்கிறதும் இப்படி வண்டியில ஏறுமா அப்படின்றதும் அது வந்து ஒரு அருவருக்கு தக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த கண்டனமாவே சொல்றாங்க. இந்த இருவல்பட்டு கிராம மக்கள் ரொம்பவே வந்து பொங்கல் கூட கொண்டாட முடியாம ரொம்பவே வந்து வேதனையில இருக்காங்க அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அண்ணாமலை அவர்களும் இந்த வீடியோவை பகிர்ந்து ஒரு பதிவு வந்து ஒன்று பண்ணியிருக்காரு. மக்கள் வந்து அவங்களுடைய உரிமையை கேட்ட பொழுது இது மாதிரி பண்றது நியாயமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதே போல முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியா இல்ல போலீஸ் ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால வந்து ஒரே வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் வந்து முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் கொந்தளிக்கிறாங்க. கொஞ்சம் அரசியல் தலைவர்களும் வந்து இது பண்றாங்க. அதே போல அன்புமணி அவர்களும் வந்து ஒரு பதிவு போட்டு ரொம்பவே வந்து கொந்தளிச்சிருந்தாரு. அதை தான் இப்போ நான் சொன்னதுதான் அவர் வந்து பதிவிட்டு இருந்தாரு. இது வந்து போலீஸ் ஆட்சியா இல்ல திமுக ஆட்சியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருந்தாரு. இது மாதிரி பொங்கல் நேரத்தில் இது மாதிரி அவங்கள பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பு வந்து சொல்றாங்க. இப்போ அந்த வீடியோவையும் நீங்க பார்க்கலாம். போலீஸ்காரர் வந்து கிராமங்கள்ல என்னெல்லாம் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீடியோவையும் வந்து நீங்க பார்க்கலாம்.
அதே போல தேர்தல் நெருக்கத்துல இது மாதிரி செய்யற விஷயங்கள் தான் மக்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஆழமா வந்து இதை வந்து மனசுல வந்து பதியும். ஆனா இது மாதிரி நேரத்துல இது செய்தது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அரசியல் தலைவர்கள் வந்து சொல்றாங்க. போலீஸ் இது மாதிரி செய்ததும் சரி, இல்ல பொன்முடி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஓசி பஸ் அப்படிலாம் வேற நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அதே போல கிராம சபை கூட்டங்கள்லாம் வந்து அவர் ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு. அவர் இது மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து இது வரைக்கும் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களும் வந்து கொந்தளிக்கிறாங்க. இது மாதிரி விஷயத்த மக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விழுப்புரம் மாவட்ட மக்களோட கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொன்முடி மீது வந்து நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கடந்த காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. தூங்கி எழுந்த உடனே பிரச்சனையாகவே இருக்கு. அதே போல் இந்த அமைச்சரோட செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் வந்து இல்லை இதை மறந்துடுவாங்க, 200ன்றது 500 கொடுத்து வாக்கு சேகரிக்கும் போது இந்த விஷயங்களை மறந்துடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை மக்கள் வந்து இந்த வன்மத்தை அப்படியே இன்னும் ஒரு வருடம் வந்து அவங்க மனசில் அப்படியே வந்து வச்சிருந்து பழி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை வந்து கீழே வந்து பதிவு பண்ணுங்க. இந்த போலீஸோட விஷயங்களாகட்டும், அமைச்சர் பொன்முடியோட இந்த விஷயங்களாகட்டும், உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.